அனைவருக்கும் வணக்கம். இப்போ திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநகரத்தினுடைய கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நல்லூர் முதலிபாளையம் பகுதி. இந்த பகுதிகளில் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு வகையான கழிவு குப்பைகளை தரம் பிரிக்காமல் வகைப்படுத்தாமல் சட்டத்திற்கும் விதிகளுக்கும் புறம்பாக முதலிபாளையம் நல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய காலாவதியான கல்குவாரியில் குப்பையை கொட்டிட்டு இருக்கிறாங்க. குப்பையை கொட்டுறதுனால கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பு, சுகாதார பாதிப்பு, வாழ்வே அழிந்துவிடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. கடந்த 10 நாட்களாக மிகப்பெரிய அளவுல மக்கள் புரட்சி, மக்கள் எழுச்சி, சுற்றுச்சூழலுக்கு எதிராக செயல்படக்கூடிய மாநகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக, அரசு நிர்வாகத்திற்கு எதிராக சட்டத்தை நிலைநாட்ட சொல்லி மக்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இதைய காவல்துறையை வைத்து மாநகராட்சி நிர்வாகம், மாநகராட்சி மேயர், மாவட்ட நிர்வாகம், அங்க இருக்கிற செல்வராஜ் எம்எல்ஏ இவங்கெல்லாம் சர்வாதிகாரத்தை கையில் எடுத்து சட்டத்தின் ஆட்சியை குழி தோண்டி புடைக்கணும்னு சொல்லி பேசிட்டு அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு, அதாவது 8/9/2025 திங்கட்கிழமை இன்னைக்கு காத்திருப்பு போராட்ட பந்தலை அமைப்பதற்காக அங்க முதலிபாளையம் நல்லூர் பகுதிகளில் மெயின் ரோட்லயே நம்ம சொந்த நிலம் இருக்குது. அந்த சொந்த நிலத்துல தனியார் பட்டா நிலத்துல காத்திருப்பு போராட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதையை தடுக்கும் விதமாக காவல்துறை அதிகபட்ச உச்சபட்ச சட்டவிரோத செயலை சர்வாதிகார போக்க கையில் எடுத்துட்டு இருக்காங்க. இது தொடர்பா எங்ககிட்ட பேசணும், உரிய முறையில விளக்கம் கொடுங்க, என்ன தடுக்கிறதுக்கு எந்த அதிகாரம் இருக்குது, என்ன ஏதுன்னு கேட்டா எந்த ஒரு விளக்கமும் உரிய தகவலும் தெரிவிக்காம இங்க பந்தல் அமைக்க கூடாது, நீங்க இங்க உட்காரக்கூடாது அப்படின்னு 144 தடை உத்தரவு போட்ட மாதிரி செயல்படுத்துறாங்க. 144 தடை உத்தரவு போட்டாலும் பொது இடங்கள்ல தான் மக்கள் ஒட்டுமொத்தமா கூடக்கூடாது என்பதுதான் சட்டம். ஆனா தன்னுடைய தனியார் நிலத்துல மக்கள் ஒன்று கூடுவதற்கு, போராடுவதற்கு உரிமை இருக்குது. தான் பொது இடத்துலயுமே கூட அமைதியான வழியில, அகிம்சை வழியில உட்கார்ந்து போராடுவதற்கு உரிமை இருக்கு. இந்திய சுதந்திரத்துல எத்தனையோ போராட்டங்கள் நடந்தது. அதுல பிரபலமா இருக்கக்கூடிய, இன்று வரும் தொடர்ந்து இருக்கக்கூடிய அகிம்சை வழி, அறவழி போராட்டமும் நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உரிமை வழங்கி இருக்கு. நம்ம பல்வேறு இடங்கள்ல பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து எடுத்து அகிம்சை வழி, அறவழி, அமைதியாக அமர்ந்து போராடுவதற்கான விஷயங்களை முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஊழல் போக்கின் காரணமாக, மாநகராட்சியில கழிவு குப்பை பிரச்சனை நடக்கக்கூடிய ஊழல் போக்கின் காரணமாக போராட்டத்தையே முன்னெடுக்க விழாம புறவெளியை நெருக்கக்கூடிய, சட்டத்தின் ஆட்சியை ஒழிக்கக்கூடிய வேலையை நிர்வாகிகள் முன்னெடுத்து அந்த நிர்வாகிகள் காவல்துறையை வைத்து முழுக்க அடக்கு ஒடுக்குமுறையை ஏவி கொண்டிருக்கிறாங்க. இது நல்லதுக்கல்ல. சட்டத்தின் ஆட்சியை குழி தோண்டிட்டா, எல்லாமே மூடி மறைச்சிட்டா எல்லாரும் மறந்துடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு காவல்துறையை காட்டு மிராண்டி துறையாக, ஏவல் துறையாக மாற்றி பண்ணிட்டு இருப்பது ஒரு துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக காவல்துறை, நீங்க அந்த கட்சிக்காரங்களுக்காகவோ அல்லது குறிப்பிட்ட சிலருக்காகவோ வேலை செய்யற மாதிரி இருந்தா காவல் பணியை விட்டுட்டு போய் வேலை செய்யுங்க. அதை விட்டுட்டு மக்களை அழிப்பதற்காக, சட்டத்தின் ஆட்சியை குழி தோண்டி புதைப்பதற்காக, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தலைமையா இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை மூடி மறைப்பதற்காக நீங்க செயல்படுத்துவோம் என்று சொன்னால் இது அதற்கான நாடு அல்ல. இது மக்களாட்சி நாடு. மக்களாட்சியின் சட்டத்தை உறுதி செய்ய வேண்டியது ஒவ்வொரு அரசு அதிகாரியின், அரசு பணியாளர்களின், மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பு. அதை செய்ய தவறினால் நாங்கள் அதை செய்வதற்கான அனைத்து வேலைகளையும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். சட்டத்தின் ஆட்சியை ஒழிப்பதற்காக காவல்துறையே ஏவி செய்து கொண்டிருக்கும் எந்த ஒரு செயலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அமைதியாக அறவழியில் உட்கார்ந்து போராடுவதற்கான, அந்த பந்தலை அமைப்பதற்கான செயலை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுப்போம். அதில் வரக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நாங்கள் சந்திப்போம். காவல்துறை எந்த ஒரு உத்தரவையும், எந்த ஒரு ஆவணங்களையும் வைக்காமல், கொடுக்காமல், காட்டாமல் தொடர்ந்து தன்னுடைய சர்வாதிகார போக்கை, யார் உத்தரவின் பேரில் இந்த சர்வாதி போக்கை முன்னெடுக்கிறார்கள் என்று தெரியாமல் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருப்பதை ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது. தயவு செய்து காவல்துறை இந்த விஷயத்தில் உணர்ந்து கொண்டு தொடர்ந்து சட்டவிரோதமாக சமூகத்திற்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை திட்டமிட்டே ஏற்படுத்தும் நோக்கில் செய்து கொண்டிருப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்தி மக்களாட்சியை நிலைநாட்டுவதற்காக மக்களின் பிரச்சனைகளை உரிய முறையில் புரிந்து கொண்டு அதை தீர்ப்பதற்கான வழியை முன்னெடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நான் சதீஷ்குமார், தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சட்ட விழிப்புணர்வு மாநில செயலாளர் மற்றும் திருப்பூர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர். நன்றி.